Hi students, நம்ம வந்துட்டு சாப்டர் நம்பர் 5 எலக்ட்ரிசிட்டி சாப்டர் பார்த்துருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்துட்டு லைட்னிங்னா என்ன, தண்டர்னா என்ன, அது எப்படி வந்துட்டு வருது, எதனால் வருதுன்னு பார்த்தோம். அண்டு லாஸ்ட்டாக வந்துட்டு எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் பற்றி பார்த்தோம். அதாவது 2 டைப் இருக்குது, சீரீஸ் அண்ட் பேரல்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் 2 டைப் இருக்குது. ஸோ அதைத்தான் வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் அது வரைக்கும் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு அந்த 2 டைப்ஸ் ஆஃப் சர்க்கியூட்டை பற்றி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 53 இருக்குது. சீரீஸ் சர்க்கியூட். எ சீரீஸ் சர்க்கியூட் இஸ் ஒன் that has more than one resistor but only one path through which the electrons can travel. அதாவது சீரீஸ் சர்க்கியூட் அப்படிங்கிறது என்னென்னா, அங்கே வந்துட்டு ரெசிஸ்டார் வந்துட்டு 2 இருக்குது. அதாவது பல்ப் இருக்குல்ல, அதில் வந்துட்டு 1 இருக்காது, 1 ஆர் மோர் இருக்கும். அதாவது 1 இல்லாட்டி 2 இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்கும். ஆனால் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு பார்த்தாகக்கூடிய பாத்வே வந்துட்டு 1 தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃப்ரம் ஒன் எண்ட் the battery from one of the end the battery the electrons move along one path. அதாவது ஒரு பேட்டரியில் ஒரு எண்டிலிருந்து, அதாவது ஒன் ஆஃப் த எண்ட் பேட்டரியில் 2 எண்ட் இருக்கும். ஸோ அந்த ஒரு எண்டில் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு மூவ் ஆகும் வித் நோ பிரான்ச்சஸ். அதில் எந்த விதமான பிரான்ச்சஸ் இருக்காது. பாருங்கள், இதான் வந்துட்டு சீரீஸ் சர்க்கியூட். ஸோ இது வந்துட்டு பேட்ரி, அதாவது ஒரு எண்டில் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது, இங்கே எந்த விதமான பிரான்ச்சஸும் இல்லாமல். த்ரூ ரெசிஸ்டார்ஸ் டு த அதர் எண்ட் ஆஃப் த செல். அதாவது ரெசிஸ்டாருங்கிறது வந்துட்டு இங்கே பல்பு. ஸோ இந்த பேட்ரியோட ஒரு எண்டிலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எந்த விதமான பிரான்ச்சும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பேட்ரியோட இன்னொரு எண்டுக்கு போகுது அப்படிங்கிறாங்க. All the components in a series circuit are connected end to end. அதாவது இந்த சீரீஸ் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய எல்லா காம்பனண்ட்டும் வந்துட்டு 2 எண்டில், அதாவது இருக்கக்கூடிய 2 எண்ட்லேயுமே கனெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ கரண்ட் த்ரூ த சர்க்கியூட் ரிமைன்ஸ் சேம் த்ரூ அவுட் த சர்க்கியூட். ஸோ அதனால் என்ன, இப்போ எல்லா எண்டும் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கனால அந்த சர்க்கியூட்டில் வந்துட்டு கரண்ட் வந்துட்டு சேமாக தான் இருக்கும், டிஃபர் ஆகாது அப்படிங்கிறாங்க. பட் the voltage gets divided across the bulbs in a circuit. ஆனால் வந்துட்டு வோல்டேஜ் வந்துட்டு பல்பை வந்துட்டு கிராஸ் பண்ண அந்த வோல்டேஜ் வந்துட்டு டிவைட் ஆகும் அப்படிங்கிறாங்க. In the following series circuit 2 bulbs are used as a resistor. அதாவது இங்கே இருக்கக்கூடிய இங்கே கொடுத்துருக்க சர்க்கியூட்டில் வந்துட்டு 2 பல்பை வந்துட்டு ரெசிஸ்டராக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ சீரீஸ் சர்க்கியூட்னு பார்க்கும்போது, சீரீஸ் சர்க்கியூட்டுங்கிறது வந்துட்டு எவ்வளோ ரெசிஸ்டர் அந்த சீரீஸ் சர்க்கியூட்டில் எவ்வளோ இருக்குன்னா 1 இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்கும். ஆனால் வந்துட்டு அங்கே எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகக்கூடிய பாத்வே வந்துட்டு 1 தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பேட்டரியில் இருக்கக்கூடிய ஒரு எண்டு வந்துட்டு அந்த 2 ரெசிஸ்டர் மூலயமா கனெக்ட் ஆகி அதர் எண்டில் பேட்டரியோட அதர் எண்ட் போய் கனெக்ட் ஆகும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா காம்பனண்ட்ஸுமே அதாவது ஒரு காம்பனண்ட் எண்ணு வந்துட்டு இன்னொரு காம்பனண்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி வந்துட்டு எல்லா காம்பனண்ட்ஸுமே கனெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி கனெக்ட் ஆகிறனால இந்த சர்க்கியூட்டில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்துட்டு சேமாக தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஆனால் இந்த கரண்ட்டில் இந்த சர்க்கியூட்டில் பாஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் மட்டும் டிவைட் ஆகும் அப்படிங்கிறாங்க. இன் சீரீஸ் சர்க்கியூட் charges from the battery have only one path to travel. அதாவது முன்னாடியே பார்த்ததா சீரீஸ் சர்க்கியூட்டில் வந்துட்டு அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரே ஒரு பாத்து தான் இருக்கும். ஹியர் பேட்ரி, கீ அண்ட் 2 பல்ப்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். அதாவது இந்த டயக்ராமில் என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்க, பேட்ரி ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க, 2 பல்பு கனெக்ட் பண்ணியிருக்காங்க, கீ கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. Charges flow from the battery to each bulb one at a time in order they are wired to the circuit. ஸோ வந்துட்டு பேட்ரி சார்ஜஸ், அதாவது பேட்டரியில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்துட்டு பல்புக்கு வந்துட்டு ஒரு தடவை போகுது, எப்படி இந்த ஒயர் மூலயமா போகுது அப்படிங்கிறாங்க. If one bulb in the circuit is unscrewed, the current flow to another bulb would be interrupted. அதாவது ஒரு பல்புக்கு இடையில போகக்கூடிய சர்க்கியூட் அந்த ஒயர் வந்துட்டு ஏதாச்சும் டிஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு பல்புக்கு போகிற கரண்ட்டும் வந்துட்டு இன்டரப்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. வி புட் சீரியல் லைட்ஸ் டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ். அதாவது நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் அப்போ சீரியல் லைட்ஸ் எல்லாம் போடுவோம். இஃப் த லைட்ஸ் ஆர் இன் சீரீஸ் சர்க்கியூட் ஒன் burned அவுட் பல்ப் வில் கீப் ஆல் த லைட்ஸ் ஆஃப். அதாவது அது சீரீஸ் சர்க்கியூட்டில் இருக்கும்போது அது இருக்கக்கூடிய ஒரு பல்பு வந்துட்டு பேர்ன்ட் ஆகிடுச்சு, அதாவது டிஃபெக்ட் வந்துருச்சுன்னா அந்த சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா பல்ப்ஸும் வந்துட்டு ஆஃப் ஆகிடும்.
If the number of bulbs in a circuit with a battery increases, the light will be dimmer because many resistors are acting on the same power from the battery. அதாவது வந்துட்டு இப்போ பல்ப்ஸ், if the number of bulbs in a circuit, அதாவது ஒரு சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பல்ப்ஸோட பேட்ரி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த லைட்டு வந்துட்டு டிம் ஆயிரும். எதனாலேனா மெனி ரெசிஸ்டர்ஸ், நிறையா பல்ப்ஸ் வந்துட்டு அது காமனான பவர் என்ன, அந்த பேட்ரியிலேருந்து வரக்கூடிய பவர் தான் காமன். சப்போஸ் அந்த பேட்ரியோட இந்த பல்ப்ஸ் இருக்கக்கூடிய சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய பேட்ரி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய அந்த சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா லைட்ஸும் வந்துட்டு டிம் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்துட்டு அந்த லைட்ஸ் வந்துட்டு எரியறதுக்கு ஒரு காமனான பவர் என்ன, அந்த சீரீஸ் இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாம் இருக்க பேட்ரி தான் அப்படிங்கிறாங்க. we saw that series circuit same current travels through every resistance and the voltage will be different across each resistance. அதாவது நம்ம பார்த்தோம் ஒரு சீரீஸ் சர்க்கியூட்டில் இருக்க கரண்ட் வந்துட்டு ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஆனால் வந்துட்டு வோல்டேஜ் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு ரெசிஸ்டண்ட்டுக்கு போகும்போது அந்த வோல்டேஜ் மட்டும் டிஃபர் ஆகும். லெட்டஸ் கன்சிடர் 3 bulbs கனெக்டட் இன் சீரீஸ். ஸோ நம்ம 3 பல்பை வந்துட்டு இமேஜின் பண்ணுறோம், அது சீரீஸில் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு. லெட் ஐ பி த கரண்ட் த்ரூ த சர்க்கியூட் V1 V2 and V3. அதாவது ஐ தான் வந்துட்டு கரண்ட். ஸோ அது எப்படி பாஸ் ஆகுது, V1 V2 V3 வழியாக பாஸ் ஆகுது. be the voltage of each bulb. அதாவது வந்துட்டு V1 V2 V3ங்கிறது என்ன, வோல்டேஜ். அதாவது ஈச் பல்பு கிராஸ் பண்ணக்கூடிய வோல்டேஜ் தான் வந்துட்டு V1 V2 V3. V1ங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு பல்பு, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டரை கிராஸ் பண்ணக்கூடிய வோல்டேஜ். V2ங்கிறது வந்துட்டு நெக்ஸ்ட் பல்பை கிராஸ் பண்ணக்கூடிய வோல்டேஜ். V3ங்கிறது வந்துட்டு நெக்ஸ்ட் பல்பை கிராஸ் பண்ணி போகிறக்கூடிய வோல்டேஜ். அதான் சொல்கிறாங்க. the supply voltage V is the total of the individual voltage drop across the resistance. அதாவது பல்ப், அதாவது வந்துட்டு இந்த டோட்டல் வோல்டேஜ், இந்த சர்க்கியூட்டோட டோட்டல் வோல்டேஜ் என்னென்னா இந்த 3 ரெசிஸ்டர்ஸுக்கும் பாஸ் ஆகிற வோல்டேஜை ஆட் பண்ணோம்னா வரக்கூடிய வோல்டேஜ் தான் வந்துட்டு இந்த சர்க்கியூட்டோட டோட்டல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு சீரீஸ் சர்க்கியூட். ஸோ சீரீஸ் சர்க்கியூட்டுங்கிறது வந்துட்டு அந்த ஒரு சர்க்கியூட்டு, அதில் வந்துட்டு 1 இல்லாட்டி அதுக்கு மேலே ரெசிஸ்டர்ஸ் வந்துட்டு சீரீஸ் ஃபார்மில் இருக்கும். ஸோ இங்கே என்ன இங்கே எப்படி இருக்குன்னா பேட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு எண்டு வந்துட்டு கனெக்ட் ஆகி அது வழியாக எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகி நெக்ஸ்ட் எண்டு வரைக்கும் அந்த பேட்ரியோட ஒரு எண்டில் ஸ்டார்ட் பண்ணி கனெக்ட் ஆகி பேட்ரியோட இன்னொரு எண்டுக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் எந்த விதமான பிரான்ச்சஸும் இருக்காது. இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்துட்டு சேமாக தான் இருக்கும், ஆனால் வந்துட்டு வோல்டேஜ் மட்டும் டிஃபர் ஆகும்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு சீரீஸ் சர்க்கியூட். நெக்ஸ்ட்டு பேரலல் சர்க்கியூட். பாருங்கள். பேரலல் சர்க்கியூட் தேர் இஸ் மோர் தென் 1 ரெசிஸ்டர் அண்ட் தே ஆர் அரேஞ்ச்ட் ஆன் மெனி பார்ட்ஸ். அதாவது பேரலல் சர்க்கியூட் அப்படிங்கிறது வந்துட்டு அதே மாதிரி சீரீஸ் சர்க்கியூட்டில் இருக்கிற மாதிரியே தான், பட் இங்கே வந்துட்டு அது வந்துட்டு சீரீஸாக, அதாவது டேரெக்டாக லைனாக கனெக்ட் ஆகிருக்கும், ஆனால் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும், மெனி பாத்தில் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்குங்கிறாங்க. This means charges can travel from one end of the cell through many branches through the other end of the cell. அப்போ இந்த சர்க்கியூட்டில், இந்த சீரீஸில் வந்துட்டு இந்த சர்க்கியூட்டில் எப்படி இருக்குன்னா சார்ஜஸ், அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒரு எண்ட் ஆஃப் த செல்ஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகி மெனி பிரான்ச்சஸுக்கு போய் தான் அந்த செல்லோட இன்னொரு எண்டை வந்துட்டு ரீச் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஹியர் வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர்ஸ் ரிமைன் த சேம். அங்கே வந்துட்டு சீரீஸ் சர்க்கியூட்னு பார்க்கும்போது வோல்டேஜ் வந்துட்டு டிஃபர் ஆச்சு, பட் பேரலல் சர்க்கியூட்டில் வந்துட்டு வோல்டேஜ் வந்துட்டு அப்படியே சேமாக ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்கியூட் கெட்ஸ் டிவைடட் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர். ஆனால் வந்துட்டு கரண்ட், இந்த சர்க்கியூட்டில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்துட்டு டிஃபர் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ பேரலல் சர்க்கியூட்டுங்க நம்ம பார்க்கும்போது அங்கேயே வந்துட்டு 2 ரெசிஸ்டர்ஸ் வந்துட்டு 2 இல்லாட்டி அதுக்கு மேலே ரெசிஸ்டர்ஸ் வந்துட்டு பேரலாக வந்துட்டு அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒரு பேட்ரியோட எண்ட்லேருந்து ட்ராவல் ஆகும்போது நிறையா பிரான்ச்சஸுக்கு போயிட்டு தான் இன்னொரு எண்டுக்கு வந்து சேரும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு வோல்டேஜ், இந்த சர்க்கியூட்டில் பாஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும், சேமாக இருக்கும், ஆனால் கரண்ட்டு, இந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு வந்துட்டு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறாங்க. இன் எபோவ் டயக்ராம் கரண்ட் கேன் ஃப்ளோ இன் 2 பார்ட்ஸ். அதாவது இந்த டயக்ராம் வந்துட்டு கரண்ட் வந்துட்டு 2 பார்ட்டில் ஃப்ளோ ஆகுது. ஃபஸ்ட்டு இது ABCDEF. ஸோ இது பார்த்துக்கோங்க நல்லா, ABCDEF. ஸோ இந்த டயக்ராமில் வந்துட்டு 2 வழியாக பார்த்தாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏலேருந்து பி பாருங்கள், ஏலேருந்து பி,
பியிலிருந்து இ, இயிலிருந்து எஃப் டு ஏ. அதாவது வந்துட்டு இதை மட்டும் ஃபஸ்ட்டு பாத்தில் வந்துட்டு இதுக்கு, அதாவது ஏலேருந்து பிக்கு வருது கரண்ட்டு, பியிலேருந்து எஃப்க்கு வருது, பியிலேருந்து எஃப்க்கு வருது, சாரி ஏலேருந்து பி, பியிலேருந்து இ, இலேருந்து எஃப்க்கு வந்துட்டு எகெயின் வந்துட்டு ஏக்கு போகுது. அப்போ இந்த சைக்கிளிக் வந்துட்டு நடக்கும். இது வந்துட்டு ஒரு பாத்வே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏலேருந்து பிக்கு போகுது, பியிலேருந்து சிக்கு போகுது, சியிலேருந்து டி, டியிலேருந்து இ, இலேருந்து எஃப், எகெயின் ஏ. ஸோ இந்த மாதிரி 2 பாத்வேஸில் வந்துட்டு இந்த பேரலல் சர்க்யூட்டில் வந்துட்டு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஹியர் இட் இஸ் கிளியர் தட் electricity from one cell can take either path A, B, E, F, A or path A, B, C, D, E, F, A. ஸோ இங்கே இதுலேருந்து என்ன தெரியுது, எலக்ட்ரிசிட்டி ஒரு செல்லிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு 2 பாத் வழியாக வந்துட்டு பாஸ் ஆகுது டு ரிட்டர்ன் டு த செல்ஸ். ரெண்டு பாத் வழியாக பாஸ் ஆகி எகெயின் வந்துட்டு அந்த செல்லுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. From the diagram, you will notice that even when one resistor burns out, the other bulbs will work because the electricity is not flowing through only one path. அதாவது சீரீஸ் சர்க்யூட்டில் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டர், அதாவது ஒரு பல்பு வந்துட்டு ஏதாச்சும் டிஃபெக்ட் ஏற்பட்டால் அந்த ஹோல் இதுவும் வந்துட்டு அந்த ஹோல் சீரீஸில் ஃபிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய எல்லா ரெசிஸ்டர்ஸும் வந்துட்டு இதாகிடும். பட் இந்த பேரலல் சர்க்யூட்டில் பார்க்கும்போது ஒரு பல்பு வந்துட்டு ஒரு ரெசிஸ்டர் வந்துட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா மற்றது வந்துட்டு ஒர்க் ஆகும். ஏன்னா வந்துட்டு இந்த எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ஒரு வழியாக ஒன் பாத்தில் மட்டும் அது வந்துட்டு பாஸ் ஆகலை, நிறைய டிஃப்ரெண்ட் பாத்வேஸில் வந்துட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு பாஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஆல் த லைட் பல்ப்ஸ் இன் அவர் ஹோம்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல் சர்க்யூட். ஸோ நம்ம ஹோமில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பல்ப்ஸையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம், இந்த பேரலல் சர்க்யூட் மூலயமா தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இஃப் ஒன் பல்ப் பர்ன்ஸ் அவுட் த அதர் பல்ப்ஸ் இன் த ரூம்ஸ் வில் ஸ்டில் ஒர்க். அதாவது ஒரு ரூமில் இருக்க ஒரு பல்பு வந்துட்டு பர்ன்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலோ அந்த ரூமில் இருக்கக்கூடிய அதர் பல்ப்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும். The bulbs in a parallel circuit do not dim out as in series circuit. அதாவது வந்துட்டு parallel circuitல இருக்க பல்ப்ஸ் வந்துட்டு டிம் ஆகாது சீரீஸ் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய பல்ப்ஸ் மாதிரி. This is because the voltage across one branch is same as the voltage across the other branches. அதான் இது எதனால் நடக்குதுன்னா சீரீஸ் சர்க்யூட்டில் வந்துட்டு வோல்டேஜ் வந்துட்டு மாறும், வோல்டேஜ் வந்துட்டு சேமாக இருக்காது, டிஃபர் ஆகும். ஆனால் பேரலல் சர்க்யூட்டில் வந்துட்டு வோல்டேஜ் வந்துட்டு ஒவ்வொரு பிரான்ச் வழியாக பாஸ் ஆகும்போது வோல்டேஜ் வந்துட்டு அதே மாதிரி சேமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கே பேரலல் சர்க்யூட்டில் இப்படி இருக்குங்கிறாங்க. Let us consider 3 bulbs connected in series. அதாவது 3 பல்ப்ஸை வந்துட்டு நம்ம இமேஜின் பண்ணுறோம், அது சீரீஸில் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு. let I1, I2, I3 be the current across each bulb. ஸோ ஒவ்வொரு பல்பு வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்ஸ் தான் வந்துட்டு I1, I2, I3. The current I from the battery is the total of the individual current flowing through the resistance. அதாவது வந்துட்டு இந்த சீரீஸோட டோட்டல் கரண்ட் என்னென்னா இந்த 3 ரெசிஸ்டர்ஸ்லேயும் அதாவது 3 பல்ப்ஸ்லேயும் பாஸ் ஆகக்கூடிய கனெக்டை வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்படி ஆட் பண்ணும்போது ஒரு கரண்ட் வரும், அதுதான் இந்த சீரீஸோட டோட்டல் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு பேரலல் சர்க்யூட். ஸோ பேரலல் சர்க்யூட் பேரலுக்கும் சீரீஸுக்கும் மெயினாக இருக்கிறதுன்னா அங்கே வந்துட்டு சீரீஸ் சர்க்யூட்டில் வந்துட்டு வோல்டேஜ் வந்து டிஃபர் ஆகும், கரண்ட் வந்து ரிமைன் சேமாக இருக்கும். ஆனால் பேரலல் சர்க்யூட்டில் வந்துட்டு வோல்டேஜ் வந்துட்டு சேமாக இருக்கும், கரண்ட் வந்துட்டு வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு சீரீஸ் சர்க்யூட் பார்க்கும்போது அங்கே கரண்ட் வந்துட்டு ஒரு பாத்வே தான் இருக்கும் கரண்ட்டுக்கு, ஆனால் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோவாக இருக்குது. ஆனால் வந்துட்டு பேரலல் சர்க்யூட்டில் டிஃப்ரெண்ட் பாத்வேஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்சஸ் பிட்வீன் சீரீஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட். சீரீஸுக்கும் பேரலல் சர்க்யூட்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு என்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா சீரீஸ் பேரலல் சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ ஆல் த காம்பனன்ட்ஸ். அதாவது கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸ்லேயும் வந்துட்டு சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட்டு பேரலல் சர்க்யூட்டில் பார்க்கும்போது the current flowing through each component combines to form a current flow. இங்கே பேரலல் சர்க்யூட்டில் என்ன ஆகுது, ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸ் ஒவ்வொரு பல்ப்லேயும் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எல்லாம் கம்பைன் ஆகுதா கரண்ட் ஃப்ளோ வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறாங்க. சீரீஸில் வந்துட்டு வோல்டேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ். நம்ம பார்த்தோம் சீரீஸ் சர்க்யூட்டில் பாஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸில்.
பேரலல் சர்க்யூட் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், sum of through each component will be voltage drawn from the source. ஸோ இங்கே வோல்டேஜ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் இங்கே வந்துட்டு வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். அதாவது வந்துட்டு ஒவ்வொரு காம்பனண்ட்ல இருந்து ட்ரான் ஆகக்கூடிய வோல்டேஜ் தான் வந்துட்டு அந்த சீரீஸோட வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு காம்பனன்ட்ஸ் அதில் அந்த சீரீஸில் கனெக்ட் பண்ணிக்கூடிய காம்பனன்ட்ஸ்லாம் வந்துட்டு லைனில் அரேஞ்ச் ஆகிருக்கும். இங்கே வந்துட்டு காம்பனன்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு பேரலல் டு ஈச் அதர், ஒன்றுக்கு ஒன்று பேரலாக அந்த காம்பனன்ட்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். இஃப் ஒன் காம்பனன்ட்ஸ் பிரேக்ஸ் டவுன்ஸ் த ஹோல் சர்க்யூட் வில் பி பர்ன்ட் அவுட். அதாவது சீரீஸ் சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு காம்பனன்ட் வந்துட்டு பிரேக் ஆகிடுச்சு, ஏதாச்சும் டிஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஹோல் சர்க்யூட்டும் வந்துட்டு டேமேஜ் ஆயிரும், பேர்ன் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் parallel சர்க்யூட்டில் பார்க்கும்போது அதர் காம்பனன்ட்ஸ் வில் ஃபங்க்ஷன் ஈவன் இஃப் ஒன் காம்பனன்ட் பிரேக்ஸ் டவுன். அதாவது அந்த parallel சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு காம்பனன்ட் வந்துட்டு ஏதாச்சும் டிஃபெக்டோ இல்லை பேர்னோ ஆயிடுச்சுன்னா அதர் காம்பனன்ட்ஸ் அது இல்லாமல் மற்ற காம்பனன்ட்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இதான் வந்துட்டு சீரீஸ் சர்க்யூட் அண்ட் parallel சர்க்யூட்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ சீரீஸ் சர்க்யூட்டில் வந்துட்டு கரண்ட் வந்துட்டு சேம் அமௌண்ட்டாக இருக்கும், பேரலில் வந்துட்டு மாறும், வோல்டேஜ் இங்கே சேமாக இருக்கும், வோல்டேஜ் மாறும். இங்கே காம்பனன்ட்ஸில் லைனாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, இங்கே பேரலாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்துட்டு சீரீஸ் சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு காம்பனண்ட்டில் டிஃபெக்ட் ஏற்பட்டால் அந்த ஹோல் சீரீஸும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஆனால் பேரலல் சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று டிஃபெக்டாக இருந்தாலும் மற்ற காம்பனன்ட்ஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணும். இதான் வந்துட்டு சீரீஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட அந்த டைப்ஸ் ஆஃப் சீரீஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட் முடியுது. நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிற நெக்ஸ்ட் டாபிக். when current is flowing through a conductor it produces certain effects. அதாவது கரண்ட் வந்துட்டு ஒரு வழியாக ஒரு கண்டக்டர் வழியாக, அதாவது வந்துட்டு கரண்ட்டை வந்து எதெல்லாம் பாஸ் பண்ணுதோ அதைத்தான் நம்ம கண்டக்டர்னு சொல்லுவோம். ஸோ அப்படி அந்த கண்டக்டர் மூலயமா பாஸ் ஆகும்போது அது சர்டைன் எஃபெக்ட்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். தீஸ் ஆர் நோன் அஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்ஸ். அதாவது அப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். These effects results in conversion of electrical energy into different forms of energy such as heat energy, mechanical energy, magnetic energy, chemical energy and so on. So அப்படி அந்த எஃபெக்ட் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்துட்டு கன்வெர்ட் ஆகி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி அது கன்வெர்ட் ஆகுது. என்னென்ன எனர்ஜியா, ஹீட் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி, மேக்னெட்டிக் எனர்ஜி அண்ட் கெமிக்கல் எனர்ஜி அது கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் சும்மா வந்துட்டு நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட், ஹீட்டிங் எஃபெக்ட்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.